வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சந்தையில் தேங்காய் விலையில் மாற்றம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மின் கட்டணத்தில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. பல முக்கிய நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு. புனித ரமலான் மாதம் இன்று முதல் ஆரம்பம். பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். காலணி வவுச்சருக்கான காலம் நீடிப்பு. இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் கடந்த வாரத்தை விட சந்தையில் தேங்காயின் விலை படிப்படியாக குறைந்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் 250 ரூபாவாக இருந்த சராசரி அளவு தேங்காய் ஒன்றின் விலை 200 முதல் 220 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் தேங்காய் விலை குறித்து உறுதியான அறிவிப்பை வெளியிட முடியாது எனவும் வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் மே மாதத்தின் பின்னர் தேங்காய் விலையில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேங்காய் மற்றும் தேங்காய் சார் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் சில நாட்களில் ஆரம்பமாகும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 200 மில்லியன் தேங்காய்களை அறுவடை செய்ய முடியும் என தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. அறுவடை வீழ்ச்சியால் ஏற்படும் பற்றாக்குறையை நிரப்ப தேங்காய் பால்மா மற்றும் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தில் ஜூன் மாதம் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து இத்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக விமலரத்ன கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒருமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் எனவும் தம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமையும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை மாவட்டம் உள்ளிட்ட மகாவலி பி வலயத்தில் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல முக்கிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன்படி கந்தலாய் நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் கவுடொல்ல குளத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் மாதுரு ஓயா மற்றும் குடா ஓயா ஆகியவை நிரம்பி வழிவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை காரணமாக பல பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஊவா பரணகமவின் கஹடதலாவ பகுதியில் உள்ள தோட்ட வீடுகள் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக தோட்ட குடியிருப்பு ஒன்று சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று காலை முதல் புனித ரமலான் மாதத்துக்கான நோன்பை ஆரம்பித்துள்ளனர். ரமலான் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நேற்று முன்தினம் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற போதிலும் புனித ரமலான் மாதத்துக்கான தலைப்புரை தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மஹ்ரிப் தொழுகையுடன் புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகியுள்ளது. 25ஆம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் இம்மாதம் 20ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது,
2025 ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியான காலம் 2025 பிப்ரவரி 28ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்த நிலையில் வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகளை வழங்குவதற்கான வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் 2025 மார்ச் 20 வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. மேலும் பல செய்திகளுக்கு எம்முடன் இணைந்திருங்கள். நன்றி. சந்தையில் தேங்காய் விலையில் மாற்றம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மின் கட்டணத்தில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. பல முக்கிய நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு. புனித ரமலான் மாதம் இன்று முதல் ஆரம்பம். பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல், காலணி வவுச்சருக்கான காலம் நீடிப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.